அந்த இறைவனை பத்தி குழப்பம் வந்துடக்கூடாது. நம்முடைய எவ்வளவு குறைகள் இருக்கலாம், எவ்வளவு பாவங்கள் அப்படி இருக்கலாம், எவ்வளவு நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவு தேவைகள் இருக்கலாம், இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அவன் ஒருத்தர் இருந்தாரு, படைச்ச ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அந்த படைச்ச விஷயத்திலேயே குழப்பி போயிடக்கூடாது. அதுலேயும் சில குழப்பங்கள் ஏற்பட்டுரும். நம்ம எல்லாம் பல கஷ்டங்கள்ல வாழும் பொழுது சத்தியம் வெளிப்படுது, கண்டிப்பா கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவங்களை காப்பாற்றுவாரு, அது இறை ஒருத்தர் இருக்கான், தெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்னு சாட்சி சொல்லாம இல்லை. அப்படி நம்ம முன்னோர்கள் மூதாதையர்களுடைய முறையெல்லாம் போய் அதை பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவிச்சுட்டு நிர்கதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இனி கடவுள் ஒருத்தர் இருக்கார், காப்பாற்றுவார் அப்படின்னு என்ன வரும்பொழுது தான் என்னுடைய உதவி நமக்கு வரும். அந்த ஒன்று தான் சத்தியம். அந்த சத்தியத்தை எதற்கு காரணமா நமக்கு பல கேள்விகள் இருந்தாலும் கூட இறை ஒருத்தர் ஏற்றதுக்கு காரணமாக நமக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான். இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இந்த சொல்லுவோம் அதுக்காக கிடைச்சிருக்கலாம். நம்ம நன்மை செஞ்சு கிடைக்கல. ஏழு ஒருவன் ஏற்றுக்கிறதுக்கு காரணமாக அவன் நமக்குள்ள இருக்காங்க. அந்த சத்தியத்தை ஏற்றுக்கு காரணமாக நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் ஒத்துக்கிட்டு காரணமாக தீர்ப்பு ஏற்றுக்கு காரணமாக இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு சுலமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இறைவனுடைய பாதை வந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக உணர்ந்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம எல்லாரையும் தகுதிக்கு மேல அழகிய வாழ வச்சுருக்கான். நிறைய நன்மைகள் கொடுத்துருக்கான். இது நம்ம குணமே இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க குணம் நமக்கு ஏற்கனவே உள்ள குணம் கிடையாது. குணம் கெட்ட குணம் நம்ம எல்லாமே. இப்ப ஓரளவுக்கு அமைதி இருக்குது, ஓரளவுக்கு நன்மை பிரித்து ஆற்றல் இருக்குது, தப்புன்னு சொல்லும்போது ஒத்துக்கூடிய மனப்பக்கம் பணிவு கொடுத்துருக்கான். ஓரளவுக்கு தூக்கமும் இருக்குது, ஓரளவுக்கு சாப்பிடவும் முடியுது, ஓரளவுக்கு சாப்பிட்டு செமிக்கவும் செய்யுது, கழிவெல்லாம் வெளியேற்றிருக்குது. நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருக்குது. எப்பயுமே நாளைய வாழ்க்கை பற்றி கவலை பயந்துட்டு இருக்கும், அதை நடந்ததை பற்றி கவலைப்பட்டிருப்போம். இப்போ அதெல்லாம் நீக்கப்பட்டு ஓரளவுக்கு ஒரு நியாயமான வாழ்க்கையிலே ஒரு சோதனைக்காக கொடுத்துருக்கான். இதுல இருந்து மேலான வாழ்க்கையை நம்ம தொடர்றதுக்காக இப்ப இருக்கிற நிலையிலே நம்ம இன்னும் பின்தங்கி போயிடுறோம். இது எல்லாமே இவரோட அருளா இருக்குது. இந்த அத்தாட்சிகள் எல்லாமே இவரோட அருளா இருக்குது. இது இறை அத்தாட்சியா இருக்குது. இந்த பாதை சரியான பாதை தான், உண்மையான பாதை தான், தெளிவான பாதை தான் இறை அத்தாட்சியை கொடுத்து இன்னும் நீங்க அவனுக்கு நெருக்கமா வரணும்னு சொன்னா மன தூய்மை அடையணும், நம்மளுடைய உணர்ச்சிகள் நீக்கப்படணும், உணர்வுகளில் வாழ விரும்பணும். எந்த சூழ்நிலையும் இறை ஒருத்தர் விட்டக்கூடாது, பல விதமான முன்னோர்கள் முதலாளிகள் நம்ம பின்பற்றி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்.